நீங்க வந்து இவ்ளோ பெரிய செலிபிரிட்டியா இருந்துட்டு இன்னைக்கு பாண்டிச்சேரி வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கீங்க. எதனால இந்த கட்சியில இணைஞ்சீங்க? ஆக்சுவலா நான் பாண்டிச்சேரி வெற்றி கழகத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அங்க வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அவங்க பெண்களை பாத்துக்கிற விதம் இருக்கு இல்லையா, அவங்க பாத்துக்கிற விதமே வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இளைஞர்களை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 28 அணி வந்து உருவாக்கியிருக்காங்க. குழந்தைகளுக்கு இது மாதிரி எங்கேயாவது கட்சியில கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைகளுக்காக ஒரு அணி இருக்கு அப்படின்றது எங்க தலைவர் பாருங்களேன், குழந்தைகளுக்காக ஒரு அணி வச்சு குழந்தை செல்வங்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன அங்க போட்டிருக்காரு. நான் அவங்க கூட செயல்பாட்டுல இருக்கிறதுனால அது ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறேன். 6 months later. வைஷ்ணவி, இப்ப நீங்க பாண்டிச்சேரி வெற்றி கழகத்துல இருந்து விலகி இன்னைக்கு சின்னவர் கட்சியில சேர்ந்திருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து கட்சியில சேர்ந்து மக்களுக்காக பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா எனக்கான முக்கியத்துவம் அங்க கிடைக்கல. அவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கொள்கை ரீதியா பூக்கட்சி இல்லையா, அவங்க கூட ஒன்னா இருக்கிற மாதிரி தோணுது. அப்படி இருக்கும்போது அவங்க கொள்கையே மாத்திக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோன்றதுனால எனக்கு அந்த கட்சியில இருக்கிறதுக்கான உடன்பாடு இல்லை. அதனால நான் வெளியேறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன இல்லன்றீங்க? இல்ல, இப்ப ஆரம்பத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தான் இருந்தது. ஆனா அது யார் கொடுக்கறாங்கன்றது நமக்கு தெரியல. அதிகமா காசு இருந்தா மட்டும்தான் அங்க கொடுக்கறாங்க. காசு இல்ல அப்படின்னா நம்ம மதிக்க மாட்டாங்க.